Hi everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் ரெசிபி பிஸ்கட் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ரொம்பவே சாஃப்ட்டான ஜூசியான இந்த ரெசிபியை வெறும் 15 மினிட்ஸ்ல நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எப்பவுமே குலாப் ஜாமுன் செய்யணும்னா கடைகளில் விற்கிற மாவு பயன்படுத்தி செய்வோம். அப்படி இல்லைன்னா பிரெட், ரவை இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் செய்வோம். இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா கொஞ்சம் புதுவிதமா பிஸ்கட் யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்ட்டா ஜூசியா எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கனையும் நீங்கள் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எங்கள் வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக 15 மினிட்ஸில் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 20 மேரி பிஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மேரி பிஸ்கெட்டில் தான் செய்யணுன்றது கிடையாது. மேரி பிஸ்கெட் இல்லைனா பார்லிஜி, டைஜஸ்டிவ் எது வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எதில் செஞ்சாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் க்ரீம் பிஸ்கெட் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையால் உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உடச்ச பிஸ்கெட்டை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லாவே பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு சலடையை யூஸ் பண்ணி நம்ம இந்த பவுடரை சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணுறப்போ பிஸ்கெட் ஒரு சிலது அரையாமல் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி சலிச்சு எடுக்கிறப்போ அது எல்லாமே நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ நமக்கு குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கறதுனால நமக்கு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஒரு ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் அது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லாவே தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை பிசையறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம உருண்டையாக உருட்டுறப்போ விரிசல் விழுந்துடும். ஸோ அதனால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா வரும். இது கூட பால் சேர்த்து தான் பிசையணுன்றது கிடையாது. நீங்கள் தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நீங்கள் பால் சேர்த்து பிசைகிறப்போ நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் பால் சேர்த்து பிசைகிறேன். நீங்கள் விருப்பம் இல்லைன்னா தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் எடுத்த இந்த 20 பிஸ்கெட்டுக்கு 1/2 கப் பால் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு பிஸ்கெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பால் தேவைப்படும். ஸோ அதனால் ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கீ இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்டிட்டோம் அப்படின்னா சுகர் சிரப்பில் போடுறப்போ அந்த சிரப் உள்ளே இறங்காது. அதே நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினோம் அப்படின்னா சிரப் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக வரும். அதுக்காக நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம குலாப் ஜாமுன் உருட்டுறப்போ சில பேருக்கு விரிசலோடு வரும். அந்த மாதிரி விரிசல் இல்லாமல் வரணும்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி கையில் கீ இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற உருண்டையை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மேலால் வச்சு நல்லா உருட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் எல்லா மாவையும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ஒரே ஷேப்பில் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். சில பேருக்கு ஒரே மாதிரி ஷேப்பில் வராது. ஒரு சிலது பெருசாக இருக்கும், ஒரு சிலது சின்னதாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனில் நீங்கள் மாவை அளந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக ஒரே ஷேப்பில் வரும். இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலாப்பில் நீங்கள் உருட்டினீங்கனாலே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அழகாக உருண்டையாக வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகருக்கு 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காவை நான் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் ஏலக்காய் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரோஸ் எசன்ஸ் ஒரு ட்ராப் சேர்த்துக்கலாம். நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடைகளில் நமக்கு கிடைக்கிற அதே டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த எசன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வெள்ளையாக வர்றப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை தொட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும்
எதுவும் தேவை கிடையாது. இப்போ இதை நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இதுக்கு வந்து பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. இப்போ குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அகலமான பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது குலாப் ஜாமுன் உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பொரிக்கிறப்போ சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரித்து எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சடனாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் உள்ளெல்லாம் வந்து வேகாது சரியா. அதனால் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவனாக ஒரே கலரில் வரும். அதே மாதிரி நல்லா உள்ளேயும் வெந்து வரும். அதே மாதிரி நீங்கள் குலாப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சலடை கரண்டியை வச்சு லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலரில் வரும். இல்லைனா ஒரு சைடில் ஒரு கலர், இன்னொரு சைடில் இன்னொரு கலர் இருக்கும், பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அழகாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிளறப்போ பார்த்து கிளறுங்க. ஒரு பக்கம் கடாயை வந்து உங்கள் கையால் பிடிச்சிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால பார்த்து கவனமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுரும் போது பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் வரும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் குலாப் ஜாமுன் உருண்டைகளை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் நம்ம ஹீட் பண்ணுறப்போ ரொம்ப வந்து ஹீட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மேலால் கை வச்சு பார்க்குறப்போ அதோடைய ஹீட் நம்ம கைக்கு தெரிஞ்சாலே போதும். அந்த டைமில் நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் வந்திருக்கு, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இதே மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே ஒரே ஷேப்பில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வந்திருக்கு. இதை வந்து சுகர் சிரப்பில் நம்ம போட்டுடலாம். சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து குலாப் ஜாமுன் உருண்டைகளை நம்ம இதில் சேர்த்துடணும். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு உப்பி வராது. ஸோ அதனால் சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஆறி போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஹீட் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி குலாப் ஜாமுன் உருண்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற குலாப் ஜாமுனை விட இந்த குலாப் ஜாமுன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதை பிஸ்கெட் யூஸ் பண்ணி பண்ணதுனால நம்ம வந்து நார்மலாக பிஸ்கெட்டை வந்து தண்ணியில் நினச்சாலே சீக்கிரமாக ஊறிடும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த குலாப் ஜாமுனும் சீக்கிரமாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த சுகர் சிரப்பில் அது வந்து ஊறி நல்லா உப்பி வந்துடும். ஸோ அதனால் வந்து இது இன்ஸ்டன்ட் ரெசிபி தான். இதை நீங்கள் சட்டுன்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கொலன்னு ஆயிரும், சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இதை செஞ்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் சாப்பிட்றணும். ரொம்ப ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் கொலன்னு ஆயிரும். ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான வித்தியாசமான பிஸ்கெட் பயன்படுத்தி நம்ம செஞ்ச குலாப் ஜாமுன் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமான டைம்லாம் நமக்கு தேவைப்படாது. நம்ம வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்டுங்க யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் ரெசிபி ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.